சிலர் படிப்பில் ரொம்ப திறமையாக இருப்பாங்க, சிலர் ஜீரோவாக இருப்பாங்க. படிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்காக படிப்பில்லை அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே போச்சு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பள்ளி தேர்வில் தோல்வி அடைந்தவங்க கூட வாழ்க்கையில் வெற்றிகரமாக பயணித்து காட்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சில பிரபலங்களை பற்றி இப்போ நாம் பார்ப்போம். விருதாஸ் இந்தியாவின் தலைச்சிறந்த காமெடி நடிகர்களில் ஒருத்தர் விருதாஸ். நெட்ஃப்ளிக்ஸ்ல தனது சொந்த நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராரு. ஆனா இவர் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்பவும் கம்மியான மார்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவராக தான் இருந்திருக்காரு. இவர் ஒரு டைம் ஃபேஸ்புக்ல தான் வாங்கிய மதிப்பெண் பட்டியல பகிர்ந்திருக்காரு. மேலும் அதுல மாணவர்களே, ஒருவரின் குணத்தை வாழ்க்கையை இந்த மதிப்பெண்கள் மட்டும் முடிவு செஞ்சிடாது அப்படின்னு ஊக்களிக்கும் வகையில பேசியிருந்திருக்காரு. PC முஸ்தபா படிப்பறிவற்ற கேரளாவின் நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர் தான் PC முஸ்தபா. இவரு 6வது தேர்வுலயே தோல்வியுற்றவர். அதுக்கப்புறம் இவரு விவசாய வேலைகள் பார்த்திருக்காரு. ஆனாலும் படிப்பை கைவிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக திரும்பவும் முயற்சி செஞ்சிருக்காரு. கோழிக்கோடு தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில இவர் படிச்சிருக்காரு. இப்போ 62 கோடி ரூபாய் வருமானம் செய்து வரும் உணவு தயாரிப்பு நிறுவனத்தின் தலைவரா இருக்காரு. பாலிவுட் ஸ்டார் அக்ஷய் குமார் உலக அறிந்த நடிகர். தனது நடிப்பாற்றலுக்காக தேசிய விருது வென்றவர். ஆனா இவர் தனது பள்ளி தேர்வுல தோல்வி அடைந்தவர். சமீபத்துல கூட இவரு தன்னோட வாழ்வுல கண்ட தோல்விகள் குறித்தும் அதுக்கப்புறம் தனது கனவுகளை எப்படி எட்டி பிடித்தாரு அப்படிங்கறத பத்தியும் விவரமா சொல்லியிருந்தாரு. சந்தீப் மகேஸ்வரி இந்தியாவின் பெரிய தொழில் முனைவோர்கள்ல ஒருத்தர் சந்தீப். இவரு கல்லூரியிலிருந்து பாதிலேயே வெளியேறியவர். அதுக்கப்புறம் இவரு ஃப்ரீலான்சர் புகைப்பட கலைஞரா பணியாற்றி வந்தாரு. அதுக்கப்புறம் இமேஜ் பஜார் அப்படிங்கிற இந்திய புகைப்படங்கள் விற்கும் இணையதளத்தை துவங்கி வெற்றிகரமா நடத்தி வராரு. கைலாஷ் கட்கர் இவரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சின்ன கிராமம் தான். குடும்ப சூழலால 10வது படிக்க முடியாம பள்ளியை விட்டு வெளியேறியவர். இதனால இவருக்கு நல்ல வேலை எதுவும் கிடைக்கல. கேஜெட்ஸ்கள் கொண்டு வேலை செய்ய ஆர்வமா இருந்த இவரு சின்ன ரேடியோ கால்குலேட்டர் சரி செய்யும் கடையை நடத்திட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டாரு. தானே தனது சொந்த சிந்தனை மற்றும் கற்பனை வளர்த்து தொழில்நுட்பத்துல புதுமைகள் புகுத்தினாரு. இப்ப இவரு 200 கோடி வர்த்தகம் செய்து வரும் குயிக் ஹில் டெக்னாலஜியின் நிறுவனர். ஆன்டிவைரஸ் மென்பொருள் தயாரித்து வராங்க. சுபாஷ் சந்திர ஊடகத்துறையில சக்தி வாய்ந்த நபராக திகழ்பவர் சுபாஷ். இவரு ஹரியானால ஹிசார் என்னும் கிராமத்துல பிறந்தவர். இப்ப ஜி தொலைக்காட்சி நிறுவனரா மட்டுமல்லாம பல தொழில் செஞ்சு வெற்றி பெற்றவரா திகழ்ந்து வராரு. கல்பனா சரோஜ் கல்பனா மகாராஷ்டிரால பிறந்தவங்க. 12 வயசுலயே பெற்றோர்களால குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்டவங்க. இவங்களோட கணவர் மற்றும் அவரது வீட்டார்களால பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளானவங்க. இவங்க ஒரு கட்டத்துல தற்கொலை செஞ்சுக்கவும் முயற்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசுகிட்ட இருந்து நிதி உதவி பெற்று தையல் தொழில் ஆரம்பிச்சு அதுல வெற்றி கண்டு பர்னிச்சர் தொழில் துவங்கி அப்புறம் படிப்படியா முன்னேறி நஷ்டத்துல ஓடிய கம்பெனிகள் எல்லாத்தையும் வெற்றிகரமா மாற்றி காட்டிய திறன் பெற்றவரா திகழ்ந்து வராங்க கல்பனா. பிரேம் கணபதி இந்திய தொழில் முனைவர், தொழில் அதிபர் பிரேம் கணபதி தோசா பிளாசாவின் உரிமையாளர். இவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். மேலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் வீட்டுல மொத்தம் இவரை சேர்த்து 7 பேரு. 10வது மட்டுமே முடிச்ச கையோடு இவரு தனது கனவுகளை அடைய மும்பை போயிட்டாரு. அங்க ஒரு தமிழரின் உதவியால சிறிய பேக்கரியில வேலை பார்த்திருக்காரு. 2 ஆண்டுகள சிறிய தோசை தொழில இறங்கினாரு. இப்ப இது நியூசிலாந்து, ஓமன், அரபி நாடுகளை பறந்து விரிந்து பெரிய நிறுவனமா மாறி நிற்குது. படிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆளுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனால் படிப்பு வரல அப்படிங்கிறதுக்காக நாமளே தரக்குறைவா நினச்சிக்க கூடாது. அதே போல மற்றவங்களையும் தப்பா எடை போடக்கூடாது. எல்லாருக்கிட்டையுமே திறமை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதை நாம தான் வெளிக்கொண்டு வர முயற்சிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இன்சைட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.